வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மேல் மாகாணத்தில் உருவாக்கக்கூடிய அனர்த்த நிலைமையை முன்னிட்டு மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக 7,989 ராணுவ வீரர்கள் தயார் நிலையில். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான அனர்த்தத்தை அடுத்து இந்திய பேரிடர் மீட்புக் குழுவினரும் இலங்கையின் முப்படையினரும் ஒருங்கிணைந்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில். சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 159 அதிகரிப்பு. யாழ் மாவட்டத்தில் 8,129 குடும்பங்களைச் சேர்ந்த 25,935 அங்கத்தவர்கள் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் இடைவிடாது பெய்து வரும் கனமழை காரணமாக விமல சுரேந்திர அணைக்கட்டுக்கு அருகிலுள்ள ராணுவ சோதனை சாவடியின் மீது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கியிருந்த 5 ராணுவ வீரர்களும் உயிருடன் மீட்கப்பட்டனர். இவர்களில் லக்சமான ராணுவ முகாமின் மீட்புக் குழுவினர் மீட்டு டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்ததாக நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று நோட்டன் பிரிட்ஜ் கிணிகத்தேன பிரதான வீதியில் ஏற்பட்ட பெரும் மண் சரிவால் குறித்த சோதனை சாவடி முழுவதும் மண்ணுக்குள் புதைந்தது. அப்போது 19ஆம் இலக்க தேசிய பாதுகாப்பு படையணியின் சார்ஜன் மேஜர் ஒருவரை உள்ளிட்ட 5 வீரர்கள் வழக்கம் போல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மண் சரிவு ஏற்பட்டது முதல் கவனித்த நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் உடனடியாக லக்சபான ராணுவ முகாமின் கட்டளை அதிகாரிக்கு தகவல் வழங்கினர். தகவல் கிடைத்தவுடன் கட்டளை அதிகாரி மீட்புக் குழுவோடு விரைவாக சம்பவ இடத்திற்கு சென்று நோட்டன் பிரிட்ஜ் போலீசாருடன் இணைந்து மண்ணுக்குள் சிக்கியிருந்த வீரர்களை பாதுகாப்பாக மீட்டனர். மீட்கப்பட்ட 5 வீரர்களும் உடனடியாக டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. மண்சரிவின் தாக்கத்தால் நோட்டன் பிரிட்ஜ் கிணிகத்தேன பிரதான வீதியின் போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டுள்ளதுடன் மண் அகற்றும் பணிகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் கூறினர். மேல் மாகாணத்தில் உருவாக்கக்கூடிய அனர்த்த நிலைமையை முன்னிட்டு மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக 7,989 ராணுவ வீரர்கள் தயாராக உள்ளனர் என்று ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான மோசமான காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கும் பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்களை மாற்றுவதற்கு முப்படைகளின் நடவடிக்கைகள் இடையறாது நடைபெற்று வருவதாக கூறினார். இதுவரை நாடு முழுவதும் 24,156 பாதுகாப்பு பணியாளர்கள் இணைந்து 2,453 பேரின் உயிர்களை காப்பாற்றி 5,400 பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றியுள்ளார்கள் என்றும் தளபதி தெரிவித்தார். மீட்பு பணிகளை பலப்படுத்தும் வகையில் 23 ராணுவ கவச வாகனங்கள், 60 பகல் வாகனங்கள் மற்றும் 32 படகுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் தேவையான அவசர மீட்பு நடவடிக்கைகளுக்காக விமானப்படை, பலாலி, ரத்மலானை, கட்டுநாயக்கா மற்றும் வேறுவில தளங்களில் 7 ஹெலிகாப்டர் வாகனங்கள் தயார் நிலையில் வைத்துள்ளது என்றும் கூறப்படுகின்றது. நாடு முழுவதும் உள்ள 488 பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ள 43,925 பேருக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய வசதிகள் வழங்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் கீழ் பதுளை, பல்லேகல, திகன, மருதான, களனிமுல்ல மற்றும் மட்டக்குடி ஆகிய இடங்களில் ராணுவம் 8 உணவு தயாரிப்பு தளங்களை அமைத்துள்ளது. கூடுதலாக ஒவ்வொரு ராணுவ முகாம்களிலும் இடம்பெயர்ந்தவர்களுக்கான உணவு தயாரிப்பு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் கடுமையான சீரற்ற காலநிலையால் மன்னார் மாவட்டம் பாரிய சேதங்களை சந்தித்து வருகின்றது. இந்த நிலைமையால் சுமார் 310 பேர் எந்தவித தொடர்புமின்றி காணப்படுகின்றனர். அவர்கள் மரங்களிலும் கட்டடங்களின் கூரை பகுதிகளிலும் தஞ்சமடைந்திருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது கடந்த 2 நாட்களாக இந்த நபர்களோடு எந்தவித தொடர்பையும் ஏற்படுத்த முடியவில்லை. நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் தொடர்பு துண்டிக்கப்பட்ட சிலரை படகுகள் மூலம் மீட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கூராய் பிரதேசத்தில் 36 பேர் தொடர்பின்றி மரங்களிலும் கூரைகளிலும் தங்கியிருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளன என்றும் கூறினார். இந்த நிலையிலிருந்து மக்களை மீட்க கடற்படை, வான்படை மற்றும் பிற அரசு துறைகள் இணைந்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. ஆனால் கடற்படையினர் மீட்புக்காக பயன்படுத்திய படகு பலத்த நீரோட்டத்தால் இழுத்துச் செல்லப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அணுகுவது மிகுந்த சிரமமாக உள்ளது. சீரற்ற காலநிலையால் வான்படை உதவியும் பெறுவது கடினமான சூழ்நிலையாக உருவாகியுள்ளது. இதனால் வான்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தி மீண்டும் வவுனியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். காலநிலை சீராகும் வரை முழுமையான மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத நிலைமை நீடிக்கிறது. மேலும் மாந்தை மேற்கு, மடு, முசலி பிரதேச செயலாளர் பிரிவுகள் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவுடன் முழுமையாக தொடர்பின்றி உள்ளன. தொலைபேசிகள் இயங்காததால் பாதிக்கப்பட்டவர்களின் தகவல்களை சேகரிப்பதிலும் பெரும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மாந்தை மேற்கு பகுதி தீவிரமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மன்னாரிலிருந்து கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் நோக்கி செல்லும் முக்கிய சாலை வழிகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான அனர்த்தத்தை அடுத்து பல பகுதிகளில் விரிவான மீட்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. இந்திய பேரிடர் மீட்பு குழுவினருடன் இலங்கையின் முப்படையினரும் ஒருங்கிணைந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இன்று மதியம் விமானம் தாங்கிய கப்பல் INS விக்ராந்திலிருந்து புறப்பட்ட 2 சீட்ராக் ஹெலிகாப்டர்கள் தேவலப்பட்டிய மற்றும் கம்பகா பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொண்டிருந்தன. இதன் போது பன்னல பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த 2 குடும்பங்களை சேர்ந்து 8 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர்.
இந்த நடவடிக்கை இந்திய விமானப்படை, இந்திய டைவர்ஸ் மற்றும் இலங்கை விமானப்படை விமானிகள் இணைந்து செயல்பட்டதன் விளைவாக சாத்தியமானது. மேலும் இந்திய விமானப்படையின் 2 MI-17 ஹெலிகாப்டர்களும் இன்று மாலை இலங்கையை வந்தடைந்ததை தொடர்ந்து தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டன. 22 பேருடன் இந்த குழு மனிதாபிமான உதவிகள் மற்றும் பேரிடர் நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்தது. இந்த ஹெலிகாப்டர்கள் விங் கமாண்டர் நாகேஷ்குமார் மற்றும் விங் கமாண்டர் முகுல் மகாஜன் தலைமையிலான குழு இயக்கியுள்ளது. இதேபோன்று இடம்பெயர்ந்த மக்களுக்கான நிவாரண சேவைகளை வழங்குவதற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் 80 பேர் கொண்ட குழுவை ஏற்றி சென்ற இந்திய விமானப்படையின் IL-76 விமானமும் இன்று காலை இலங்கையை வந்தடைந்தது. தற்போது கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ள INS விக்ராந்தில் இருந்து 2 ஹெலிகாப்டர்கள் கம்பகா மற்றும் குளியாப்பட்டிய பகுதியில் நிலைமையை கண்காணிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ தெரிவித்தார். இதற்கிடையில் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சிலாபம் ஆதார வைத்தியசாலைக்கு அத்தியாவசிய உணவு மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் அந்த பகுதியில் ஏற்பட்ட மின்தடை சிக்கலால் அந்த மருத்துவமனையில் இருந்து 28 மற்றும் 35 நாட்கள் வயதுடைய 2 குழந்தைகளும் 10 வயதுடைய சிறுவனும் அவசர சிகிச்சை தேவைப்பட்ட நிலையில் இலங்கை விமானப்படையின் 4ஆம் இலக்க படைப்பிரிவை சேர்ந்த பெல் 412 ஹெலிகாப்டர் மூலம் 2 மருத்துவர்களின் மேற்பார்வையில் அவர்கள் கட்டுநாயக்க படைத்தளத்திற்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் கொழும்பு லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீரற்ற வானநிலை காரணமாக இதுவரை ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 159 அதிகரித்துள்ளது. அத்துடன் 203 பேர் இதுவரை காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. இரவு 8 மணிக்கு அந்த நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதன்படி 25 மாவட்டங்களை சேர்ந்த 2,34,503 குடும்பங்களை சேர்ந்த 8,33,985 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோல் 34,119 குடும்பங்களை சேர்ந்த 1,22,822 பேர் தற்போது 919 பாதுகாப்பான நிலையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவில் மின்சாரமும் தொலைத்தொடர்பு சேவைகளும் முற்றாக துண்டிக்கப்பட்டிருந்ததால் அங்கு பெரும் பிரச்சனை நிலவுகிறது என்ற அபிப்பிராயம் பலரிடம் உருவாகி இருந்தது. எனினும் தற்போது மாவட்டத்தின் பல பகுதிகளில் மின்சார இணைப்புகள் படிப்படியாக வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக முல்லைத்தீவு நகரில் தொலைத்தொடர்பு சேவைகள் வழமைக்கு திரும்பும் நிலையில் உள்ளது. மாவட்டம் முழுவதும் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்துகின்றனர். ஆனால் சில பகுதிகளில் வெள்ள நீர் இனமும் தேங்கி நிற்கின்றது. பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பான தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். வயல்கள் பெருமளவில் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளன. இந்த நிலையில் பரந்தன் புதுக்குடியிருப்பு வீதியில் கண்டாவளை பெரியகுளம் பகுதியில் உள்ள ஒரு பாலம் சேதமடைந்ததால் அந்த பாதையில் போக்குவரத்து இன்று காலை முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் இருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது முல்லைத்தீவு கோக்குழாய் திருகோணமலை வீதியில் உள்ள நாயாறு பாலமும் உடைந்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 8,129 குடும்பங்களை சேர்ந்த 25,935 அங்கத்தவர்கள் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். அவரால் சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின்படி யாழ் மாவட்டத்தில் 8,129 குடும்பங்களை சேர்ந்த 25,935 அங்கத்தவர்கள் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதேவேளை தென்மராட்சி, நெடுந்தீவு, வேலணை, சண்டிலிப்பாய், சங்கானை, யாழ்ப்பாணம், காரைநகர், நல்லூர், கோப்பாய், உடுவில், தெல்லிப்பளை, மருதங்கனி, ஊர்காமத்துறை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் 966 குடும்பங்களை சேர்ந்த 3,052 அங்கத்தவர்கள் 36 பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவுகள் பிரதேச செயலாளர்களால் வழங்கப்பட்டு வருகின்றது. 4,904 குடும்பங்களை சேர்ந்து 15,872 அங்கத்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு 3 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 163 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவில் 1,183 குடும்பங்களை சேர்ந்த 3,526 பேரும், வேலணை பிரதேச செயலாளர் பிரிவில் 422 குடும்பங்களை சேர்ந்து 1,485 பேரும்,
காரைநகர் பிரதேச செயலாளர் பிரிவில் 60 குடும்பங்களைச் சேர்ந்த 212 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் பிரிவில் 329 குடும்பங்களைச் சேர்ந்த 1041 பேரும், நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் 495 குடும்பங்களைச் சேர்ந்த 1532 பேரும், கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் 251 குடும்பங்களைச் சேர்ந்த 802 பேரும், சங்கானை பிரதேச செயலாளர் பிரிவில் 2261 குடும்பங்களைச் சேர்ந்த 7289 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் 799 குடும்பங்களை சேர்ந்த 2580 பேரும், உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவில் 156 குடும்பங்களை சேர்ந்த 498 பேரும், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் 759 குடும்பங்களை சேர்ந்த 2444 பேரும், சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவில் 420 குடும்பங்களை சேர்ந்து 1395 பேரும், கரவட்டி பிரதேச செயலாளர் பிரிவில் 8 குடும்பங்களை சேர்ந்த 27 பேரும், பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் 508 குடும்பங்களை சேர்ந்த 1621 பேரும், மருதங்கனி பிரதேச செயலாளர் பிரிவில் 126 குடும்பங்களை சேர்ந்த 397 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலகம் சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.